நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 9. கங்கை கரையில் நீர்வெள்ளை நோக்கி சற்றே நீட்டி நின்றிருந்த பாறையின் மேல் காலை இளவெயிலில் சுஜயனை தன் மடிமேல் அமரச் செய்து அவன் மெல்லிய தோள்களை கைகளால் தடவியபடி மாலினி சொன்னாள். அவ்வாறுதான் பார்த்தன் அறிவிழி கொண்டவனானான். மானுட விழிகள் புற ஒளியால் மட்டுமே பார்ப்பவை, அவன் விழிகள் அக ஒளியாலும் பார்க்கும் வல்லமை கொண்டவை. சுஜயன் தலையை தூக்கி அவள் கன்னங்களை தன் கையால் பற்றி திருப்பி நான் நான் எனக்கு என்றான். உனக்கு என்னடா செல்லம் என்றாள் மாலினி. எனக்கு கண் என்றான் சுஜயன். உனக்கும் அறிவிழி கிடைக்கும். நீ பெரியவனாகி போரில் வென்று தேவர்களிடமிருந்து அதை பெறுவாய். சுஜயன் பெரிய கண் என்றான். கைகளை விரித்து 7 கண் என்று சொன்ன பின் நான் 7 கண்களை வைத்து 7 அரக்கர்களை கொள்வேன் என்று சொல்லி கைகளை தன் தொடைகள் நடுவே செருகி உடலை குறுக்கி தோள்களை ஒடுக்கி கொண்டான். மாலினிக்கு பின்னால் அமர்ந்திருந்த சுபகை, இந்த கதையையே பலவாறாக சொல்கிறார்கள். சித்திரரதனை இளவரசர் தூக்கி கொண்டு வந்து தருமரின் காலடியில் போட்டதாகவும், கும்பிநெசி வந்து தருமரின் கால்களில் விழுந்து அழுததனால் அவர் கந்தர்வனை கொல்லாமல் விட்டதாகவும் கேட்டிருக்கிறேன் என்றாள். தருமருக்கும் சூதர்கள் இருப்பார்கள் அல்லவா? என்ன இருந்தாலும் அவர் இந்திரபிரஸ்தத்தை ஆளப்போகும் இளவரசர் என்று மாலினி சிரித்தாள். சுபகை தனக்குத்தானே ஏதோ எண்ணிக்கொண்டு புன்னகைத்தாள். என்னடி சிரிப்பு என்றாள் மாலினி. இல்லை என அவள் தலையசைத்தாள். சொல்லடி, ஏன் சிரித்தாய் என்றாள். இல்லை, உலகையும் பார்ப்பதற்குரிய விழி கொண்டவர் காணும் கனவுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்றாள் சுபகை. ஆம், நாம் காணும் இருளுலகங்களையும் நிழலுலகங்களையும் அவன் காண்பானா? அவனிடமே கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் சூதர் கதை அன்னையே. நான் அஸ்தினபுரியில் இல்லாத காலங்களில் என் நினைவை நிலை நிறுத்த சூதர்கள் கதைகளை புனைந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் திரும்பி வந்த பின்னர் தான் அவற்றை அறிகிறேன். பல கதைகளை கேட்டு எனக்கே மயிர்கூச்சம் ஏற்படுகிறது என்றான். சுபகை, உண்மை. கதைகள் எல்லாமே இவரை போல படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் சிறுவர்களுக்காக சொல்லப்பட்டவை போல் இருக்கின்றன என்றாள். சுஜயன், நான் வாளால் வெட்டிய போதே என் மேல் வாழ்பட்டு குருதி 7 குருதி என் கால் வழியாக என்று சொல்லி தன் காலை தூக்கி காட்டினான். சுபகை மீண்டும் தனக்குள் சிரித்தாள். சொல்லடி, நீ ஏன் சிரித்தாய்? நீ நினைத்தது இப்போது சொன்னதை அல்ல என்றாள் மாலினி. சுபகை, ஐயோ இல்லை நான் என்றாள். நீ இளைய பாண்டவனை பற்றி நினைத்தாய், அவனுடைய பெண்களை பற்றி என்றாள் மாலினி. ஆம் என்று சுபகை தலை குனிந்தாள். சொல், என்ன நினைத்தாய்? சுபகை அகலேற்றி வைக்கப்பட்ட பொற்தாளம் போல முகம் ஒளி கொள்ள, இல்லை, அந்த சாசூஷி மந்திரத்தை இளையவர் பெண்களிடம் போட்டு பார்ப்பதில்லை போல் இருக்கிறது என நினைத்தேன் என்றாள். மாலினி சிரித்து விட்டாள். ஏன் என்றாள். அகவிழியால் பெண்களை நோக்கினால் அவர்கள் எப்படி தெரிவார்கள்? உறக்க சிரித்தபடி, அகவிழியில் தெரியும் பெண்ணை ஆனால் கூட முடியுமா என்றாள். மாலினியும் சிரித்து கொண்டு, உனக்கு குறும்பு சற்று மிகுதி என்றாள். அதெல்லாம் எதிரிகளிடம் அவன் கையாளும் மந்திரம். பெண்களை பொறுத்தவரை அவர்களை தன்னிடம் இருந்து மறைக்கும் மந்திரம் எதையாவது வைத்திருப்பான். கேட்டு பார்க்க வேண்டும் என்றாள். பெண்களை மூடி வைப்பதற்குரியவை சொற்களே. கவிஞர்களை கூப்பிட்டு கேட்டால் அழகிய சொற்களை 1000கணக்கில் சொல்வார்கள். சிவக்குறிக்கு மலர் மூடல் வழிபாடு செய்வது போல அள்ளி அள்ளி கொட்டி மூடிவிடலாம். இறுதி வரை அவளை பார்க்காமலேயே ஆண்டு அறிந்து கடந்து சென்று விடலாம். அவள் மடியில் இருந்த சுஜயன் கால்களை உதைத்து, கதை சொல்லு என்றான். இரு என்றாள் மாலினி. கதை சொல்லு, அர்ச்சுனன் கதை என்று சுஜயன் குரல் எழுப்பினான். சொல்கிறேன் என்றாள் மாலினி. சாசூஷி மந்திரத்தை கந்தர்வன் அர்ஜுனனுக்கு சொன்னான் அல்லவா? கந்தர்வன் வானிலேறிய பின்னர் அர்ஜுனன் அந்த மந்திரத்தை ஆய்வு செய்து நோக்க விழைந்தான். கண் மூடி அதை 3 முறை சொன்னான். விழித்திருந்த போது அவன் அக்காடு முழுக்க பல்லாயிரம் மேலுலகத்தவரும் கீழுலகத்தவரும் செறிந்திருப்பதைக் கண்டு திகைத்தான். அவன் காலடியில் அதுவரை நெளிந்து கொண்டிருந்த நிழல்கள் எல்லாம்
விழிமின்னும் கரிய பாதாள நாகங்கள், இலை நிழல்களென படபடத்தவை மென் சிறகுகள் கொண்ட தேவர்கள், சிறிய பூச்சிகளாக சிறகு மின்ன சுற்றி வந்தவர்கள், கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் என கண்டான். 100 கைகளை விரித்து வானளாவ எழுந்து நின்றிருந்த பாதாள மூர்த்தியாகிய பகநேலை என்னும் தெய்வத்தின் சிறகுகளைத்தான் சற்று முன்பு வரை 2 முகில் கீற்றுகளென கண்டிருந்தோம் என அவன் அறிந்தான். 1000 கால்களை விரித்து மண்ணில் ஊன்றி 1000 கைகளை விரித்து நின்ற சகசிரபாகு என்னும் சுதலத்தின் தெய்வமே அங்கே நின்றிருந்த ஆலமரம். மாலினி சொன்னாள், மண்ணில் ஒளிவிட்ட ஒவ்வொரு கூழாங்கல்லும் ஒரு ஆளுலகத்து விழி, படபடத்த ஒவ்வொரு தளிரும் ஒரு தேவனின் இமை. இவ்வுலகென்பது மேலுலகங்களும் கீழுலகங்களும் ஒன்றுடன் ஒன்று வெட்டி கொள்ளும் ஒரு விழி. இங்கே இடைவெளியே இல்லாமல் அந்த மாற்றிருப்புகள் அடர்ந்து அலையடிக்கின்றன. சுஜயன், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிடுவார்களா என்றான். மாட்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் தேவையின்றி பார்க்கவே முடியாது. ஒரு உலகத்தவரை இன்னொரு உலகத்தவர் அறிய மாட்டார்கள். எப்படி என்று சுஜயன் தலை சரித்து கேட்டான். இதோ காற்று அடிக்கிறது, அதன் மேல் ஒளிபடுகிறதா என்ன? அவை இரண்டும் ஒரே இடத்தில்தானே உள்ளன என்று மாலினி சொன்னாள். சுஜயன் ஒரு கணம் திகைத்து தன் முன் தெரிந்த காட்சியை நோக்கினான். அது அவனுக்கு புரிந்ததும் எழுச்சி தாழாமல் எழுந்து விட்டான். ஒளி 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 என்று கை தூக்கினான். அவன் வாய் வலிப்பு வந்தது போல கோணலாகியது. ஒளி என்று சொல்லி கையை தூக்கிய பின் அஞ்சுபவனைப் போல வந்து அவள் மேல் ஒண்டிக் கொண்டான். அவன் உடல் அதிர்ந்து கொண்டே இருப்பதை மாலினி அறிந்தாள். ஒரு புது உலகை கண்டுவிட்டார் என்று குனிந்து நோக்கி சிரித்தபடி சுபகை சொன்னாள். அவன் இதுவரை அறிந்த அனைத்துமே மாறிவிட்டன என்றாள் மாலினி. சுஜயன் மெல்ல உடல் தளர தொடங்கினான். அவன் கை மலர்ந்து விரல்கள் விரிந்தன. உதடுகள் வளைந்து மூச்சு சிறிய வாய் நீர் குமிழியுடன் எழுந்து வெடித்தது. அவன் சப்பு கூட்டி கொண்டு புரண்டு படுத்து மாலினியின் ஆடையை பற்றி வாயில் வைத்து சப்பிக்கொண்டான். சுபகை, கதை கதை என்று கேட்டு படுத்துகிறார். என்னதான் சொல்வது, எங்கிருந்து தொடங்குவது என்றாள் மாலினி. அர்ஜுனனின் வீர பயணங்களை பற்றிய விஜயபிரதாபம் என்னும் காவியம்தான் கதை களஞ்சியம். சூதர் பாடல்களிலிருந்து சதபதர் என்னும் கவிஞர் இயற்றியது. நீ வாசித்ததில்லையா என்றாள். நான் அரண்மனையில் காவியம் வாசிக்கும் இடத்தில் இருக்கவில்லை என்றாள் சுபகை. நல்ல காவியம் சிறுவர்களுக்கும் கதைகளாக சொல்லலாம். சிருங்கார பகுதிகளை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். சொல்லப்போனால் அவற்றை 70-80 வயதான கிழவர்களும் முனிவர்களும் மட்டும் வாசிப்பது நல்லது. அர்ஜுனனே அதையெல்லாம் வாசித்தால் கெட்டு போய்விடுவான் என்றாள் மாலினி. சுபகை சிரித்து விட்டாள். 10 சர்க்கங்கள் கொண்டது. ஒவ்வொன்றிலும் ஓர் உலகம், ஒரு நாயகி. வெவ்வேறு கதைகளை கலந்து எழுதியிருக்கிறார்கள். சுபகை, அர்ஜுனர் வாரணவதத்தில் இருந்து சென்ற போது நிகழ்ந்தவையா என்றாள். இல்லை, இவை அவன் திரௌபதியை மணந்த பின் நிகழ்பவை என எழுதப்பட்டிருக்கின்றன என்றாள் மாலினி. சுபகை தலையசைத்தாள். அவள் முகத்தில் கதை கேட்பதற்கான விளைவை கண்ட மாலினி, காவியத்தின் தொடக்கம் இளையவர்களை கவர்ந்தெழுக்கும் ஒரு கதையாக உள்ளது என்றாள். பாண்டவர் 5 அஸ்தினபுரிக்கு அருகில் மயனால் கட்டப்பட்ட இந்திரபிரஸ்தம் என்னும் பெருநகரில் குடிபுகுந்த பின்னர்தான் காவியம் தொடங்குகிறது. சுபகை, அந்நகரம் இன்னும் கட்டப்படவே இல்லையே என்றாள். சொல்லிலும் கனவிலும் அது எழுந்து நெடு நாட்களாகின்றன என்றாள் மாலினி. காவியத்தில் அந்நகரத்தின் மிக பெரிய வர்ணனையை அளிக்கிறார் சதபதர். அது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பெருநகர். நடுவே தருமரின் மாளிகையை மையமாக கொண்ட யமபுரி, வலப்பக்கம் பீமனுக்குரிய வாயுபுரி, இடப்பக்கம் அர்ஜுனனின் இந்திரபுரி, பின்பக்கம் நகுல சகதேவர்களின் அஸ்வபுரியும் சக்கரவாளபுரியும். தருமனின் மாளிகை நீல நிறம், பீமனின் மாளிகை மஞ்சள், அர்ஜுனனுக்கு இளஞ்சிவப்பு, நகுலனுக்கு பச்சை, சகதேவனுக்கு வெண்மை. 5 உள்நகரங்களின் தெருக்களின் அமைப்பு, கட்டடங்களின் தோற்றம் எல்லாமே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. மைய மாளிகையை சுற்றி பெரிய கோட்டை, அதற்குள் அரசியர் மாளிகைகள். சுபகை, பாவம் பாஞ்சால அரசி. கவிஞரின் சொல்லுக்கிணையாக நகரை அமைப்பதற்காகவே அவர் அல்லும் பகலும் உழைக்கிறார்.
அதை எட்டவே முடியவில்லை என்றாள் மாலினி. ஆமாம், அதை கட்டி முடிக்கவே முடியாது என்று இப்போதே சூதர்கள் கதைகளை கட்டிவிட்டார்கள். ஊழிக்காலம் முடிவது வரை அங்கே ஏதோ ஒரு மூலையில் சிற்பிகளின் ஒளிகள் ஒலித்து கொண்டேதான் இருக்குமாம் என்றாள். இந்திரபிரஸ்த நகரியில் கதை தொடங்குகிறது என்றாள் மாலினி. ஐவரும் தங்கள் துணைவியுடன் இந்திரபுரியில் குடியேறி இல்லம் பூதலுக்கான பூத வேள்விகளை ஏற்றிய போது அதில் பங்கு கொள்வதற்காக விண்முனிவராகிய நாரதர் வந்தார். ஐவருக்கும் துணைவியாக ஒரு பெண் இருப்பது தெய்வங்களுக்கு உகந்தது அல்ல என்றார். சுபகை, எவருடைய தெய்வங்களுக்கு என்றார். க்ஷத்திரிய ஆண்களின் தெய்வங்களுக்கு, வேறு எவருக்கு என்றாள் மாலினி. அவர்களுக்கு பெண்கள் கருப்பைகள் மட்டுமே. எவருடைய மைந்தன் என்பதே அவர்களை முழுமுற்றாக வகுக்கிறது. அதில் மயக்கம் வருவதை அவர்களால் ஏற்க முடியாது. எப்படியோ மனவினை நிகழ்ந்துவிட்டது. ஆகவே அதை மாற்ற முடியாது. ஒரு பெண் இருவருடன் இருந்தால் அவளை பரத்தை என்றே நெறிநூல்கள் சொல்லும் என்றார் நாரதர். அர்ஜுனன் அவரை வணங்கி, அதற்கு நெறிநூல்களுக்கு இணங்க நாங்கள் செய்ய வேண்டியதென்ன முனிவரே? நாரதர் சிந்தனை செய்துவிட்டு, ஆண்டுக்கொரு முறை தன் பிறந்த நாளில் ஒவ்வொருவரும் மறுபிறப்பு கொள்வதாக நெறிநூல்கள் சொல்கின்றன என்றார். அதன் அடிப்படையில் அவர் ஒரு முறைமையை வகுத்தளித்தார் என்றாள் மாலினி. மாலினி தொடர்ந்தாள். திரௌபதியின் பிறந்த நாளில் அவள் அன்று புதியதாக பிறந்ததாக கருதி முறைப்படி இனிப்பளித்தல், பெயரிடுதல் முதலிய ஜாதகர்மங்களை செய்த பின் அவளை இளவரசர்களில் ஒருவர் மங்கள நான் அணிவித்து மலர் கொடுத்து மனம் புரிய வேண்டும். அவருடன் தனி மாளிகையில் இளவரசி மணவாழ்வில் ஈடுபடலாம். அப்போது பிற நாள் வரும் அவளை பார்க்கவோ பேசவோ கூடாது. தங்கள் மனைவி என எண்ணவும் கூடாது. அவ்வுறவு ஓராண்டு நீடிக்கும். அவ்வாண்டு இறுதியில் அடுத்த பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் அவள் இறந்து விட்டாள் என்று கருதி இறுதிச் சடங்குகள் செய்து கங்கை நீராடி எழுந்தால் அவ்வுறவு முடிவடையும். மறுநாள் மீண்டும் பிறந்து அடுத்த இளவரசனை மணந்து அவனுடன் வாழலாம் என்றார். சுபகை இதழ்கள் கோண, நல்ல திட்டம். சமையல் பாத்திரங்களைப் போல உடலை கழுவலாம் என்கிறார்கள். உள்ளத்தை எப்படி கழுவுவது என்றாள். உள்ளத்தை எண்ணத்தால் கழுவலாமடி. பிறப்பும் இறப்பும் உறவும் எல்லாம் மானுடனின் வெறும் பாவனைகள் மட்டுமே என்றாள் மாலினி. சுபகை பெரும் மூச்சு விட்டாள். அதை தருமன் ஏற்றுக்கொண்டான். முதல் பிறப்பில் அவளுக்கு பாஞ்சாலி என்று பெயரிட்டனர். திரௌபதி, கிருஷ்ணை, யக்ஞசைனி, பார்ஷதி என பிற 4 பெயர்களும் அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு. பாஞ்சாலி தருமனின் மனைவியாக யமபுரியில் அமைந்த அவனுடைய நீல நிறமான அரண்மனைக்கு சென்றாள். அங்கே பிற நாள் வரையும் அறியாத பத்தினியாக அவனுடன் வாழ்ந்தாள் என்றாள் மாலினி. அக்காலகட்டத்தில் ஒரு நாள் கடம்ப பதத்தைச் சேர்ந்த அந்தணர்கள் குழு ஒன்று அரசரை பார்ப்பதற்காக இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தது. பதறி எழுதபடி வந்த அவர்கள் அரண்மனை பெரும் முற்றத்தில் நின்று கூச்சலிட்டனர். ஆராய்ச்சி மணியை அவர்களில் ஒருவன் வெறியுடன் அடித்தான். இந்திரபிரஸ்தம் அமைந்த நாள் முதல் ஒரு முறை ஏனும் ஒலித்திராத மணி அது. ஆகவே அதன் ஓசை கேட்டு அரண்மனை அதிர்ந்தது. அமைச்சு நிலைகளில் இருந்தும் காவல் மாளிகைகளிலிருந்தும் அமைச்சரும் படைத்தலைவர்களும் வந்து அந்தணர்களை சூழ்ந்து கொண்டனர். அதற்குள் அங்கே இளைய பாண்டவரே வந்தார். என்ன நிகழ்ந்தது என்றார். அரசரை அழையுங்கள், நாங்கள் அவரிடம்தான் பேச வேண்டும். இது அந்தணர் வாழ்வதற்குரிய நாடா என இன்றே அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதிய அந்தணர் கூச்சலிட்டார். நான் இளையவன், இவ்வரசை காப்பவன். என்ன என்று சொல்லுங்கள், இக்கணமே ஆவன செய்கிறேன் என்றான் அர்ஜுனன். நாங்கள் உம்மிடம் பேச வரவில்லை. வீரர்களை அனுப்பி தீர்வு காண்பதென்றால் எங்கள் ஊரிலேயே பெருவீரர் பலர் உண்டு. அரசரே வந்து வில்லேந்தி எங்களுக்கு நீதி அளித்தாக வேண்டும். அதுவே எங்கள் குலத்துக்கு உகந்த முறை. அழையுங்கள் அரசை என்றனர் அந்தனர். அர்ஜுனன் ஏவலனிடம் யமபுரிக்கு சென்று தர்மனிடம் செய்தியை சொல்லி அவை கூட ஆணையிடும்படி கோருவதாக சொல்லி அனுப்பினான். ஏவலன் திரும்பி வந்து, அரசர் அரசியுடன் அமர்ந்து நூலாய்ந்து கொண்டிருக்கிறார். இத்தனை சிறிய செய்திகளுக்கெல்லாம் அவரை அழைக்கலாகாது என்று சினம் கொண்டார். தாங்களே இதை நிகழ்த்தும்படி ஆணையிட்டார் என்றான். முதிய அந்தனர், அரசர் வரவில்லை என்றால் விடுங்கள். வில்லுடன் எழுந்து வந்து எங்களை காக்கும் அரசர் எங்குள்ளாரோ அங்கு செல்கிறோம்
குருகுலத்து அரசர் துரியோதனர் அவையில் பிராமணர்கள் தேவர்களுக்கு நிகராக வாழ்கிறார்கள் என்கிறார்கள் என்றார். அந்தணர்களே, சினம் வேண்டியதில்லை. புதிய நகரின் நெறிகளை வகுக்கும் பணியில் இருக்கிறார் அரசர். அவருக்கு மேலும் விளக்கமாக செய்தியை அனுப்புகிறேன், பொறுங்கள் என்றான் அர்ஜுனன். இளையவரே, அவரை பற்றி நகரில் நுழைந்ததுமே அறிந்தோம். அந்திமலருக்குள் சிக்கிக் கொண்ட தேன்வண்டே என அவர் பாஞ்சால அரசியில் மூழ்கி இருக்கிறார் என்கிறார்கள் சூதர்கள். அங்கே அவர் ஆராய்வது நெறியை அல்ல, காமத்தை. நெறியாய்ந்தவர் என்றால் அந்தணரை காக்க வில்லுடன் இதற்குள் எழுந்து வந்திருப்பார் என்றார் அந்தணர் தலைவர். பொறுங்கள் அந்தணர்களே, பொறுங்கள் என்றான் அர்ஜுனன். நான் ஆவண செய்கிறேன். தாங்கள் உறுதியை சற்றே தளர்த்தி கொள்ளுங்கள். பரத குலத்தில் நானே நிகரற்ற வீரன் என்கிறார்கள். நான் வந்து உங்கள் குறைகளை தீர்க்கிறேன், என்னிடம் முறையுங்கள். அந்தணர் தலைவர். இளையவரே, எவன் ஒருவன் தனக்கென எந்த படைக்கலமும் இல்லாமல் இருக்கிறானோ அவனே அந்தணன் என வகுக்கின்றன நெறி நூல்கள். சத்திரியனுக்கு வாளும், வைசியனுக்கு செல்வமும், சூத்திரனுக்கு உழைப்பு கருவிகளும் படைக்கலங்கள். சொல்லன்றி பிரிதேது மற்றவனே அந்தணன். அச்சொல் அரசால் நேரடியாக காக்கப்பட வேண்டும். இல்லையேல் இருகம் மூடப்பட்ட களத்தில் அகல் சுடர் அணைவது போல அந்தணர் அழித்து விடுவார்கள். சூத்திரனின் செல்வம் ஒவ்வொரு பருவத்துடன் பிணைந்தது. வைசியனின் செல்வம் பாதைகளுடன் பிணைந்தது. சத்திரியனின் செல்வமோ நாடுகளுடன் பிணைந்தது. மண்ணில் எதனுடனும் பிணையாதது பிராமணனின் செல்வம். மண்ணில் அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கின்றன. மாறாததென நின்றிருக்கும் சொற்களை நம்பியே இங்கு மானுடர் வாழ்கிறார்கள். அச்சொல்லை பேணும் கடமை கொண்டவன் பிராமணன். அவர்களை நிலைநாட்டும் பொறுப்புள்ளவன் மன்னன். ஆகவே அந்தணரை காக்க அவனே எழுந்தாக வேண்டும். முதிய அந்தணர் சொன்னார். கேளுங்கள் இளையவரே, அரண்மனையின் முத்திரை இருப்பதனால்தான் செம்பு துண்டு நாணயமாக ஆகிறது. எங்கள் சொற்களில் எல்லாம் அரசனின் முத்திரை இருந்தாக வேண்டும். அவற்றை எவர் மீறினாலும் அரசனின் வாள் எழும் என்பது கண்கூடாக நிறுவப்பட்டாக வேண்டும். ஆகவேதான் அரசரே நேரில் வர வேண்டும் என்கிறோம் என்றார் முதியவர். அர்ஜுனன் சினத்துடன் படைத்தலைவர் சிம்ஹபாகுவை நோக்கி, உடனே சென்று அரசரை கூட்டி வாருங்கள், நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்றான். சிம்ஹபாகு குரடுகள் ஒலிக்க ஓடினார். சற்று நேரத்தில் அவர் சோர்ந்து திரும்பி வந்து, அரசர் படுக்கை அறைக்கு சென்று விட்டார். அரசியும் உடன் இருக்கிறார். இப்போது அவர்களை அழைக்க முடியாதென்றாள் சேடி என்றார். அர்ஜுனன் அக்கணத்தில் அனைத்தையும் மறந்தான். இதோ வருகிறேன் அந்தணர்களே என்று சொல்லி திரும்பி இடைநாழியில் விரைந்து ஓடி முற்றங்களில் இறங்கி யமபுரியின் குறு மதில் சூழ்கையை கடந்து நீல மாளிகைக்குள் சென்றான். எதிரே வந்த சேடியிடம் விலகு என்று உருமினான். மஞ்சத்தரையின் பித்தளை பூணிட்ட தாழை விசையுடன் இழுத்து ஓசை எழுப்பினான். தாழொலிக்க கதவை திறந்தவள் பாஞ்சாலி. அவள் மேலாடை நழுவி இருந்தது. கண்ணமும் கழுத்தும் தோள்களும் காமத்தின் குளிர் வியர்வையால் பனித்திருக்க மூச்சில் முலைகள் எழுந்து அமைந்தன. ஆழ்ந்த குரலில் என்ன என்று கேட்டாள். இல்லை என்று சொல்லி அர்ஜுனன் திரும்ப போனான். ஏன் அழித்தீர்கள் என்றாள் திரௌபதி. அலுவல் என்று சொல்லி அவன் விழிகளை திருப்பிக் கொண்டான். விரைவாக அள்ளி போட்டு அவள் ஆடை தோளில் சரிந்தது. அதை வலக்கை இயல்பாக சென்று அள்ளி சேர்க்க அவ்வசவி அவன் விழிகள் உடனே அறிந்தன. கால்களை சற்றே விலக்கி இடையை ஒசிய வைத்து அவள் நிற்பது ஏன் என அவன் அறிந்தான். அவளிடமிருந்த மனத்தை சித்தத்திலிருந்து விலக்கும் பொருட்டு அவன் சொல்லெடுத்தான். நான் சென்று பிறகு வருகிறேன் என்றான். மஞ்சத்தில் எழுந்து அமரும் உடல் அப்போதும் தருமனுக்கு அமையவில்லை. ஆடையை அள்ளி தன்மேல் குவித்தபடி அமர்ந்து, பார்த்தா என்ன செய்கிறாய் என உணர்ந்திருக்கிறாயா என்றான். பொறுத்தருள வேண்டும், அந்தணர்கள் வந்தமையால் என்றான் அர்ஜுனன். எவர் வந்தால் என்ன, எப்படி நீ என் அரண்மனைக்குள் நெறிமீறி நுழையலாகும் என்றான் தருமன். பொறுத்தருள்க மூத்தவரே, தாங்களே நேரில் சென்று தீர்க்க வேண்டிய இடர் ஒன்று வந்துள்ளது. அந்தணர்களின் தீச்சொல் எழுந்துவிடலாகாது என்பதற்காகவே வந்தேன் என்றான் அர்ஜுனன். அந்தணர் தீச்சொல் பின்னால் வரும். அதற்கு முன் மூதாதையர் பழிச்சொல் சூழ்ந்து விட்டிருக்கிறது மூடா. இதோ இவள் மறுபிறப்பெடுத்து என் மணமகள். இவளை நீ எப்படி உன் விழிகளால் நோக்கினாய்? இவளை நீ இப்போது இழிமகளாக ஆக்கினாய். அர்ஜுனன் மறுமொழி சொல்லாமல் தலை குனிந்தான்.
தருமன் அச்சினத்தாலேயே உடல் மீண்டான். எழுந்து தன் சால்வையை போட்டபடி நடந்தான். அந்தனர் கோருவதை நான் இப்போதே முடிக்கிறேன். ஆனால் நீ செய்த பிழைக்கு என்ன மாற்று என நிமித்திகர் சொல்லட்டும் என்றபடி சென்றான். அர்ஜுனன் அவன் பின்னால் செல்ல கால் எடுத்த போது மிக மெல்லிய உடை நலுங்கும் ஓசை அவனை அழைத்தது. திரும்பி அவள் விழிகளை நோக்கிய பின் பதறி மூத்தவன் பின்னால் ஓடினான். அவைக்களம் வந்த தருமன், அந்தனரே, என்ன ஆயிற்று என்று சொல்லுங்கள் என்றான். மலைவேடர் சிலர் எங்கள் பசுக்களை கவர்ந்து சென்று விட்டனர். அவற்றை மீட்டளிக்க வேண்டும் என்றார் முதிய பிராமணர். நிகரான பசுக்களை இப்போதே அளிக்கிறேன். பசுக்களை கவர்ந்தவர்களை எங்கள் படை வீரர்கள் கொன்று அப்பசுக்களை மீட்டு வருகையில் நானே வந்து அவற்றை உங்களுக்கு அளிப்பேன் என்று தருமன் ஆணையிட்டான். அவ்வண்ணமே ஆகுக. மூதாதையர் அருளும் மூத்தார் அருளும் உங்களிடம் தங்குக என்றார் முதிய அந்தனர். அன்று மாலையே அவையில் 12 நிமித்திகர்கள் கூடினர். அர்ஜுனன் தன் செய்கை பிழை என தலை குனிந்து ஏற்றுக்கொண்டான். முது நிமித்திகர் பார்வதர், அரசே, காமம், உணவு, ஊழ்கம் மூன்றும் ஒன்றே என்கின்றன நூல்கள். ஆகவே ஊழ்கத்தை கலைப்பதற்கு என்ன தண்டனையோ அதையே இதற்கும் அளிக்கலாம் என எண்ணுகிறோம். இளையவர் இன்றே வெறும் கையுடன் தவக்கோலம் பூண்டு காடேக வேண்டும். இந்திரபிரஸ்தத்தின் எல்லைக்குள் அவர் இருக்கலாகாது. அவருடன் இருக்க வேண்டிய ஓராண்டையும் அரசி தங்களுடன் கழிக்க வேண்டும் என்றார். முகம் மலர்ந்த தருமன், தங்கள் நூலறிவு அவ்வண்ணம் கூறுமென்றால் அதுவே ஆகட்டும் என்றான். அர்ஜுனன் தலை வணங்கி ஆணையை ஏற்கிறேன் என்றான். தலை திருப்பி அப்படியே சென்றுவிட வேண்டுமென்றே விழைந்தான். ஆனால் தூணில் இருந்த வெண்கல கலசத்தின் ஒளியில் திரௌபதியின் முகத்தில் கொண்டு நின்ற விழிகளை கண்டான். நெஞ்சு அதிர தன்னை விலக்கி கொண்டு, நான் இன்றே கிளம்புகிறேன் மூத்தவரே என்றான். அன்றே இளைய பாண்டவன் கிளம்பி காடேகியதாக சதபதரின் நூல் சொல்கிறது என்றாள் மாலினி. அதன் பின் 14 ஆண்டு காலம் அவன் இந்திரபுரிக்கு திரும்பவில்லை. அவன் அந்த பயணத்தில் சென்ற ஊர்களையும் வென்ற வீரர்களையும் அடைந்த கண்ணியரையும் தான் காவியம் விவரிக்கிறது. சுபகை, ஆண்டுகள் என்றாலே 14 தான் இவர்களுக்கு என்றாள். ரகுகுலராமனும் 14 ஆண்டு காலம் அல்லவா காடேகினான். அவன் தன் தேவியை தேடிச் சென்றான். இவன் தேவியரை அணுகும் பொருட்டு சென்றான் என்றாள் மாலினி. இந்த காவியத்தை ஒரு நாள் இளைய பாண்டவனையே அருகே அமரச் செய்து வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சுபகை சிரித்து, ஐயோ, நானும் கொண்டு சிவந்து விடுவார் என்றாள். மாலினியும் சிரித்தாள். சுஜயனை மெல்ல தூக்கி, செல்வோம், வெயில் ஏறி வருகிறது என்றாள். முதலில் எங்கு சென்றார் என்றாள் சுபகை. முதல் பயணம் நாகருலகுக்கு. அங்கே உலூபியை மணந்தான். சுபகை சுஜயனை வாங்கி தன் தோளில் பதமாக போட்டுக்கொண்டாள். அவள் தோள் வலிவில் வாயை சேர்த்து வெம்மையுடன் மூச்சுவிட்டு அவன் துயின்றான். வாய் நீர் வழிந்து முதுகில் ஓடியது. நாகர்கள் மலைமக்கள் அல்லவா என்றாள் சுபகை. ஆம், அவர்களை பற்றி நாம் அறிந்தவை சிலவே. நமக்கு கிடைப்பவை எல்லாம் வெறும் சூதர் கதைகள். அவர்கள் சிறிய பாதையில் நாணல்களின் நடுவே நடந்தனர். அப்பால் குன்றின் மேல் அவர்களின் தவக்குடில் வெயிலில் ஒளிவிட்டு கொண்டிருந்தது. முகில்கள் எரிந்து கொண்டிருந்த வானத்தை நோக்கியபடி சுபகை சொன்னாள், நான் எண்ணிக்கொண்டிருப்பதெல்லாம் ஒன்றே. மாலினி, என்ன என்றாள். இடைநாழி வரை சினத்துடன் தான் இளைய பாண்டவர் சென்றிருப்பார். ஆனால் நீல மாளிகைக்குள் செல்லும் போது அவர் நெஞ்சில் பாஞ்சாலியை சந்திக்கும் விளைவு இல்லாமலா இருந்திருக்கும்? மாலினி, இதையெல்லாம் எப்படி நாம் எண்ணி தீர்க்க முடியும் என்றாள். தயக்கத்துடன் இல்லை என்றாள் சுபகை. அடி, கதவு தட்டப்பட்ட போது அவள் ஏன் எழுந்து வந்து திறந்தாள் என்றாள். அவர் காலடி யோசை அரசிக்கு தெரிந்திருக்குமோ என்றாள் சுபகை. அந்த காலடி யோசையே அவளுக்கு சொல்லி இருக்கும் என்றாள் மாலினி. ஆழம் காத்திருப்பவற்றை செவிகள் தவற விடுவதில்லை. சற்று நேரம் கழித்து சுபகை ஆம் என்றாள். காண்டீபம் 9வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.